நேஹா, நீ என் கூட வா. எங்க என்ன எங்கன்னு கேக்குற? வீட்டுக்கு தான். இல்ல, நான் வீட்டுக்கு வரமாட்டேன். ஏன்னா அம்மா என்ன வேற யார் கூடயாவது கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. உங்களுக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது? இது எவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். ஒருவேளை நாங்க வீட்டுக்கு போனா எங்க காதல புரிஞ்சுக்க அங்க யாருமே இல்ல. நீ அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிய தருண். நேஹாவா அங்கிருந்து கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லை தருண். இந்த மாதிரி பண்ண போறேன்னு நீ எதுக்காக எங்க யார்கிட்டயுமே சொல்லவே இல்லை தருண். சொல்லியிருந்தேன்னா நிலைமை இவ்வளவு மோசமா இருக்காது. உன்னால மிஸ்டர் கிங் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. பிரக்யாக்கா, முதல்ல நான் எதுக்காக எதுவும் சொல்லாத. நீ சொல்ல வேண்டிய நேரத்துல எதுவும் சொல்லவே இல்ல. இப்ப என்னால எதுவும் கேட்க முடியாது. நீ முதல்ல என் கூட வா. இல்ல, நான் தருண் உண்மையா காதலிக்கிறேன். நான் தருண்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னால என்னோட மேக்கப் விட முடியும், போனை கொடுக்க முடியும், பர்த்டே கிஃப்ட் எதுவுமே வேண்டாம். ஆனா நான் என்ன பேசிட்டு இருக்க நேஹா? முதல்ல என் கூட வா. வான்னு சொல்றேன்ல. நாங்க இங்க இருந்து எங்கேயும் வர மாட்டோம். தருண், அவ கையை விடு. அவளோட கையை விடு. நீ என் கூட வா. இல்ல, நான் வர மாட்டேன். வான்னு சொல்றேன்ல, வா. பண்ணு. தயவு செய்து பேசாம வா நேஹா. கத்திட்டு இருக்காத. நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது கிடையாது. என் கூட ஒழுங்கா. பிரக்யாக்கா, தருண், நீ ஏன் இப்படி பண்ண? என் அண்ணாக்கு மட்டும் நான் அவர் வைஃப் அடிச்ச விஷயம் தெரிஞ்சது அவர் என்ன சாக அடிச்சிருவாரு. என்ன? உன் அண்ணாவோட வைஃபா? ஆமா, இவங்க என் அண்ணாவோட வைஃப் தான். இவங்க தான் பிரக்யாக்கா. ஐ டோன்ட் நோ. இவங்க உன் அண்ணாவை எப்ப கல்யாணம் பண்ணாங்க தெரியாது. ஆனா இவங்க என் சித்தப்பாவோட வைஃப். வாட் நான்சென்ஸ் நேஹா. நான் சொல்றது உண்மைதான் தருண். இவங்க என் சித்தி. என் சித்தப்பாவை இவங்களும் ரொம்ப லவ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. அந்த ஸ்டோரி எல்லாம் நான் அப்புறமா சொல்றேன், சரியா? நேஹா, சித்தி, இவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இவங்கள உள்ள கூட்டிட்டு போலாம், வா. டோ பண்ணி ஒர்க் ஷாப் கொண்டு போனோம். இங்கெல்லாம் திறக்க முடியாது. இங்கேயும் திறக்க முடியாது. அட, இங்க எப்படி திறக்க முடியும்? அதான் இந்த ஜன்னலுக்குள்ள கம்பியை விட்டு இப்படி திருப்பி விட்டு டக்குன்னு தூக்குவாங்களே. நான் படத்துல எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் ஹீரோஸ் இந்த மாதிரி வயரை எடுத்து அதை இப்படி தேய்ப்பாங்க. அப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அதையும் ட்ரை பண்ணக்கூடாது. இது உங்க கார் தானே? என்ன? இல்ல, நீங்க பண்ணணும் சொல்ற இந்த விஷயம்லாம் இல்லீகலான விஷயம் சார். அது எப்படி இல்லீகல் ஆகும்? இது என்னோட வண்டி. நான் சொல்ற மாதிரி செய். முதல்ல பேப்பர் காட்டுங்க. அட, வண்டியை திறந்தா தானே நான் வண்டியில இருந்து பேப்பர் எடுத்து கொடுப்பேன். அடாடாடா, வண்டியை திறந்துட்டா அப்புறம் நீங்க பேப்பரை காட்டுவீங்களா? என்ன ஏமாத்திட்டு நீங்க ஓடிடுவீங்க. இது உங்க வண்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இது வேற ஒருத்தர் வண்டி. அதனாலதான் நீங்க திறக்க சொல்றீங்க. முகத்தை பார்த்தா இது என் வண்டி மாதிரி தெரியல. உங்க முகத்தை பார்த்தா இது உங்க வண்டி மாதிரி தான் தெரியுது. ஆனா உங்க பேச்சை பார்த்தா அப்படி தெரியல. நீங்க ஒரு திருட. ஏய், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். நீ இந்த ஊருக்காரன் தானே? இந்த ஊர் ஸ்டைல்ல உனக்கு புரிய வைக்கிறேன். நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? இதத்தான் சார் நானும் சொல்றேன். நீங்க யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன? செக்யூரிட்டி சார், கொஞ்சம் இங்க வாங்க. சொல்லுங்க சார். இந்த வண்டி யாருதுன்னு அவங்ககிட்ட சொல்லுங்க. சார், இந்த கார் யாருதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இது இவரோட வண்டின்னு இவர் சொல்றாரு. அதைத்தான் நானும் சொல்றேன். இது சாரோட கார் தான். அட, யாரு வண்டின்னு நீனே இவர்கிட்ட கேட்டு இல்ல? இப்ப அவர் என்கிட்ட இந்த கார் யாருதுன்னு கேட்டாரு. அதனாலதான் இந்த கார் யாருதுன்னு தெரியாதான்னு கேட்டேன். இவர் ரொம்ப நேரமா இது என்னோட கார் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது இவரோட கார்னு இவருக்கு தெரியாதா என்ன? அப்படியே என்கிட்ட கேக்குறாரு. ஒருவேளை இவர் பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல? ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறுத்துங்கய்யா. என்ன எல்லாம் விளையாடுறீங்களா? 1 செகண்ட். அண்ணா, இங்க வாங்க சார். இங்க வாங்க. சொல்லுங்க சார். நீங்களே இப்போ இவர்கிட்ட சொல்லுங்க, இந்த கார் என்னோடதுன்னு சொல்லுங்க. இது இவரோட தான். அது உனக்கு எப்படி தெரியும்? இவர் தான் இந்த கார்ல இங்க வந்து இந்த காரை இங்க பார்க் பண்ணாரு. செக்யூரிட்டி இங்க நிறுத்த வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இவர் 5 நிமிஷத்துல வந்தாரான்னு சொல்லிட்டு போனாரு. வந்தாரா? வந்தாரு. இவர் கூட ஒரு பொண்ணு வந்தாங்க. பாவம், அவங்க ரொம்ப பதட்டமா இருந்தாங்க. பதட்டமா இருந்தாங்கன்னு ஓகே, அது என்ன பாவம்? அவ எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டு போயிட்டா. ஆமா, சாரையும் அவங்க ரொம்ப தொல்லை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அவங்க ரெண்டு பேரும் போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. காம்படிஷன் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. காரை பார்த்து அந்த பொண்ணு ஓடினாங்க. சார் ஃபாலோ பண்ணாரு. அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பொண்ணு புத்திசாலிங்க. சாரை முட்டாளாக்கிட்டாங்க. என்ன? ஏமாத்திட்டாங்கன்னு சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் சாரோட மூளைக்கு பூட்டு போட்டுட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. தேங்க்யூ. இப்ப போறீங்களா? இப்பயாவது இந்த கார் யாருதுன்னு தெரிஞ்சுதா? இது என்னோட வண்டி தான்.
இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வண்டியை தர. அட இந்த பேப்பர் முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருந்தா இந்நேரம் வேலையை முடிச்சிருப்பேன். எவ்வளவு தைரியம் இருந்தா சாவி எடுத்துட்டு போயிருப்பா. இதுக்கப்புறம் நான் அவளுக்கு தொல்லை கொடுக்க போறேன். நான் கொடுக்கிற டார்ச்சர்ல என்கிட்ட இனிமே வச்சுக்கவே மாட்டா. ஸ்டெரிங்க்கு கீழே தாங்க சார், உங்க கார் ரெடியா இருக்கு. தேங்க்யூ. யா, இது ஒரு ஃபேரிடேல் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு. இதெல்லாம் படத்துல தான் நடக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? அக்காவை நாம கண்மூடிக்க வைக்கணும். அக்கா, அக்கா, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். சரி அக்கா, ப்ளீஸ் கண்ணு தரங்கக்கா. பிரக்யாக்கா, நீங்களும் அபியானாவும் காதலிக்கிறீங்க. இன்னைக்கும் நீங்க அவரை மறக்காம தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டுல அண்ணாவை விட்டு தள்ளி இருக்கீங்க. தனி ரூம்ல தான் தூங்குறீங்க. யாராக்காக தான் நீங்க அண்ணா கூட வாழ்றீங்கன்னு நினைக்கிறேன். கிங் அண்ணாவை நீங்க காதலிக்கல, அபியண்ணாவை தான் நீங்க காதலிக்கிறீங்க. ஆனா காலம் மாறிடுச்சுக்கா. முன்னாடி எல்லாம் குழந்தைக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருப்பாங்க. நீங்களும் அபியண்ணாவும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டா யாராக்கும் அது நல்லதுதான். அவளுக்கு 2 ஃபேமிலி கிடைச்சிரும். ஒரு பக்கம் அண்ணா இருப்பாரு, இன்னொரு பக்கம் அபி அண்ணா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். நீங்க உங்களை பத்தி யோசிக்கணும்க்கா. அபி அண்ணாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தாக்கணும். ஏன்னா இன்னைக்கும் நீங்க அவரை தான் காதலிக்கிறீங்க. அக்கா, நீங்களே இந்த அளவுக்கு ஒருத்தரை காதலிக்கும் போது எங்க காதலை மட்டும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மற்றவங்க எங்களுக்கு துணையா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, நீங்க எங்களுக்கு துணையா இருக்கணும். உங்க அளவுக்கு யாராலையும் காதலை புரிஞ்சுக்க முடியாதுக்கா. கவலைப்படாத, இவங்க கண்டிப்பா கண்ணு முடிச்சிருவாங்க. சித்தி, நீ பைத்தியம் ஆயிட்டியா தருண்? எதுக்காக நீ என்ன அடிச்ச? நான் நீங்க எதுக்காக என்ன கட்டி வச்சிருக்கீங்க? ப்ளீஸ்க்கா, 2 நிமிஷம் நாங்க பேசுறத கேளுங்களேன். அதுக்கப்புறம் நான் இந்த கயிறை கண்டிப்பா அவுத்து விட்டுறேன். நான் சொல்றத மட்டும் கேளு. என்ன சொல்ல போற? அக்கா, நான் நேஹாவை ரொம்ப காதலிக்கிறேன். நான் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொன்னேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க எங்க காதலை புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல. எங்களை ஒண்ணு சேர்க்காம பிரிக்கணும்னு நினைச்சு ஹாஸ்டலுக்கு என்ன அனுப்பிட்டாங்க. நாங்க இதை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா நேஹாவோட அம்மா அவளை வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் அப்படி பண்ணாங்க. எங்க ஃபேமிலியை நாங்க ரொம்ப அதிகமா மதிக்கிறோம். இருந்தாலும் அவங்களும் எங்க காதலை புரிஞ்சுக்கணும்ல. நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் நாங்க இந்த முடிவு எடுத்தோம். தண்ணி. அக்கா, நான் நேஹா கிட்ட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா இவ வேண்டான்னு சொல்லிட்டா. வீட்டுல எல்லாரோட விருப்பம் இருந்தா தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா. அட்லீஸ்ட் இவளுக்காகவாது அவங்களாம் யோசிக்கலாம்ல. நாங்க என்ன பண்றது நீங்களே சொல்லுங்கக்கா. வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நான் அப்படியே விட்டுருக்கணுமா, இல்ல நான் அவளை மறந்துருக்கணுமா, இல்ல இதுதான் காதலாக்கா? உங்களுக்கே தெரியும்ல, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஃபேமிலிக்காக தான் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். சோ என்னோட வாழ்க்கையில நான் காதலிக்கிறவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பிடிச்சிட்டேன். ஐயோ விடுங்க. என்ன பண்றீங்க? எனக்கு வேலை இருக்கு, என்ன விடுங்க. அட, வேலை இருக்குன்னு சொல்ற 2 நிமிஷம். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன்ல, உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். நான் உன்னை கூப்பிடுறேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. எனக்கு இப்ப வேலை இருக்குன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை செய்ய விடுங்க. இருக்கியே, உனக்கு என் மேல காதலே இல்ல. எதுக்குங்க இப்படி சொல்றீங்க? நான் இந்த துணியெல்லாம் வச்சுட்டு போய் பாட்டிக்கு டேப்லெட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ரிங்கி ரூமுக்கு போய் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். ஆமா, அவளுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு. எக்ஸாம்ஸ் உனக்கும் தான் போயிட்டு இருக்கு. நீ அதுல மோசமா ஃபெயில் ஆக போற. என்னங்க நீங்க? ஒன்னு சொல்லவா? என்ன விஷயம் சொல்ற கேளு. நம்ம கல்யாணத்துல இப்ப அந்த ஸ்பார்க் இல்லாம போயிடுச்சு. என்ன? ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அது இல்ல. ஆனா எல்லாத்தையும் சரி பண்ண ஒரு வழி இருக்கு. என்ன? ஒருவேளை நீ என் பக்கத்துல வந்தன்னா. இப்ப இல்ல, எனக்கு வேலை இருக்கு. போதும், நிறுத்துறியா? என்ன வேலை இருக்குங்கிற? உன்னோட புருஷன் முக்கியம்னு நீ கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லையா? ஏன் இப்படி இருக்க? அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கோ. பாத்துங்க, ஒரு விஷயம் பழசடிச்சுன்னு வச்சுக்கியே, அதுல இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டும் போயிடும். அப்படிதான் நம்ம கல்யாண வாழ்க்கையும் ஆயிடுச்சு.
பழசடிச்சு பாத்தியா? ஏதாவது பேசுவீங்களா? கரெக்ட். முக்கியமா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சொல்றத கேளு. மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். லெட்ஸ் டூ இட் அகைன். நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நார்மல் கல்யாணம் நடந்தது. ஆனா நம்ம வித்தியாசமா ஏதாவது பண்ணலாம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? ஓடி போய் கல்யாணமா? 100 மீட்டரா 400 மீட்டரா? நான் என்ன விளையாடுறேன்னு நினைக்கிறியா? நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எக்ஸைட்டிங் ஏதாவது பண்ணலாம் வா. இது பிரக்யா அபியோட கதை. வித்தியாசமா இல்லனா எப்படி? வாட் சே? உங்களுக்கு என்னாச்சு? படம் எதுவும் பார்த்துட்டு வரீங்களா? ஏய், படத்தை கூட ரியல் லைஃப் பார்த்து தான் எடுக்கிறாங்க. எதுக்கு இப்படி வேணாம் சொல்ற? ஏதாவது வித்தியாசமா பண்ணலாம். நம்ம காட்டுக்கு போலாம், கோவிலுக்கு போலாம், வாட்டர் ஃபால்க்கு போலாம், ஸ்விம்மிங் பூலுக்கு போலாம். லொகேஷனை நீ டிசைட் பண்ணிக்கோ. ஆனா ஓடி போயிடலாம். வாட்ஸ் ஏ? சில நேரத்துல உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எங்கேயாவது போயிடலாம். எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயிடலாம். நம்ம 2 பேர் மட்டும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் உனக்காக என்ன பண்ணுவேன்னு நீ புரிஞ்சுப்ப. அதே மாதிரி நீ எனக்காக என்ன பண்ணுவேன்னு நானும் தெரிஞ்சுப்பேன்ல. சொல்லு, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? மத்தவங்க என்ன சொன்னா என்ன? அப்படியே சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க? இவங்களுக்குள்ள காதல் அதிகமா இருக்கிறதுனால தான் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. மத்தவங்க பண்ணலன்னா நாம பண்ணக்கூடாதா என்ன? நாம இதை பண்ணலாம். ஏன்னா பிரக்யா அபியோட கதை வித்தியாசமா இருக்கணும். நம்ம காதல் ரொம்ப அழகானது. நம்ம எதுவும் நார்மலா பண்ணக்கூடாது. இப்ப நீ டிசைட் பண்ண. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல நீந்தி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்ல மலை மேல ஏறி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பைத்தியம் ஆயிட்டீங்களா? நீ தான் என்ன பைத்தியமாக்கிட்ட. புரிஞ்சிருச்சு. ஐ அண்டர்ஸ்டாண்ட். இது கரெக்ட் தான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதுல நிறைய டைம் வேஸ்ட் ஆகும்னு தானே நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. நீ இப்ப ஃபேமிலி பிளானிங் பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு தெரியும். ஓகே, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றிடுறேன். பப்ளி பண்டி வரதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிருவோம். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அக்கா, நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம். ஆமா சித்தி, எங்களை மன்னிச்சிடுங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்க வேணும்னே பண்ணல. அது மட்டும் இல்ல, நான் உங்க தலையில வேற கட்டை எடுத்து அடிச்சிட்டேன். அக்கா, ஐ அம் ரியலி சாரிக்கா. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. அம்மா தருணை பத்தி ரொம்ப தப்பா நினைக்கிறாங்க. ஆனா தருண் இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள்ல தருண் நல்ல ஒரு வேலைக்கு போகவும் ஆரம்பிச்சிடுவான். நேஹாக்கு செவ்வாய் தோஷம் இருக்குங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் அவளை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்க்கா. அக்கா, ப்ளீஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. முதல்ல இந்த கயிறை கழட்டி விட்டா தானே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேனா மாட்டேனான்னு சொல்லுவேன். எங்க நேஹா, தருண் ப்ளீஸ் இங்க வாங்க. நேஹா, வந்து கயிறை அவுத்து விடுங்க. உங்க வாலெட்டை விட்டுட்டு போறீங்களா? வாலெட்டா? தோ இங்கதான். நான் இந்த சேலஞ்சில கண்டிப்பா உன்னை தோக்கடிப்பேன். அதே நேரத்தில் நீ பண்ண தப்புக்கு தண்டனையும் கொடுப்பேன். அந்த ஹோட்டல் கிட்ட பொட்டி கடைக்காரன், செக்யூரிட்டி, மெக்கானிக் எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. மேடம் இவரை முட்டாள் ஆக்கிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அவ போனதுக்கு நான் தான் காரணம். நான் நினைச்சிருந்தேன் அவளை அங்கேயே லாக் பண்ணிருப்பேன். யாத்ரஷா, ஹலோ மாமா, உங்களுக்கு நேகாவும் தருணும் கிடைச்சாங்களா? ஆல்மோஸ்ட் கிடைச்சிட்டாங்க. அவங்கள பிடிக்கலான்னு போனப்போ பூனை குறுக்க வந்துருச்சு. பூனையா? அதான் உன்னோட பிரக்யாக்கா. பிரக்யாக்கா உங்க கூட இருக்காங்களா? அவங்க எப்படி இருக்காங்க? போன் அவங்க கிட்ட கொடுங்க. பாவம் வீட்டுக்கு வரும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. நீங்க அவங்க கிட்ட. பாவமா? அவ பெரிய கில்லாடி. அவளை இதுக்கப்புறம் பாவம்லாம் சொல்லாத.
என்ன ஆச்சா? ஒரு நிமிஷம் மாமா, நான் போனை ஸ்பீக்கர்ல போடுறேன். அவரை பேசுறது கேட்கணுமா? அவரும் பேசணுமா? சரி சரி, ஸ்பீக்கர்ல போடு. பிரபாக்கு கூட அவ என்ன பண்ணான்னு தெரியணும்ல. யார் மேல அபி இவ்வளவு கோவமா இருக்க? உன்னோட அந்த பிரக்யா மேலதான். அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்னையே முட்டாளாக்கிட்டு போயிட்டா. அதாவது என்ன முட்டாளாக்க முயற்சி பண்ணா. என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா தெரியுமா? சண்டை போட்டதுல எனக்கு மூளையே குழம்பு போச்சு. எனக்கு என்னமோ அவ என்கிட்ட சண்டை போடதான் பிறந்திருப்பாளன்னு தோணுது. தருணும் நேஹாவும் எந்த ஹோட்டல்ல எந்த ரூம்ல இருந்தாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அந்த இடத்துக்கு போனதும் அந்த பாவமான பிரக்யாவும் அங்க வந்து சேர்ந்துட்டா. அங்க உடஞ்சு போன கதவுக்கு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் தருணும் நேஹாவும் தப்பிச்சிட்டாங்க. அவங்க தான் சண்டைய ஆரம்பிச்சாங்களா என்ன? நீ எதுவுமே செய்யல. நீ தாண்டா என் நண்பன். கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. நான் எதுவுமே பண்ணல. நான் அவளை திட்டல, கிண்டல் பண்ணல, விளையாடல. ஆனா அவ என் மேல எரிஞ்சு விழுந்தா. என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா. அப்படியா? சேலஞ்ச் பண்ணாங்களா? அட, தருணும் நேஹாவும் ஏதோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. எனக்கு முன்னாடி அங்க போயிடுவேன்னு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. இந்த சேலஞ்சில ஜெயிக்க அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணாங்க? அவ என் கார் சாவியை எடுத்துட்டு ஓடிட்டா. யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா? அவன குழந்தையா? நான் எந்த தப்புமே பண்ணலடா. அப்படின்னா நீ கதவை உடைச்சிட்டு போனியா? அப்படின்னா பிரக்யா போன் பண்ணி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? நீ தானடா இப்ப இந்த விஷயத்த சொன்ன. நான் எப்ப சொன்னேன்? அட, கதவு உடைஞ்சதுனால சண்டை போட்டாங்கன்னு நீ தானடா என்கிட்ட சொன்ன. அங்க கதவு உடைஞ்சிருக்குன்னா அப்ப நீ தான் உடைச்சிருப்ப. டேய், நீ சரியான பிரக்யாவோட ஜால்ரா தானே. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா. ஆமா, த்ரிஷா ஏன் சிரிக்கிறா? இல்ல அது ஆக்சுவலி மாமா, உங்களை பத்தியும் பிரக்யாக்காவை பத்தியும் என்கிட்ட இவரு நிறைய சொல்லிருக்காரு. நீங்க நிறைய சண்டை போடுவீங்க. சண்டை போடும்போது அவங்களுக்கு செல்ல பேரை வச்சு கூட கூப்பிடுவீங்கன்னு சொன்னாரு. அதாவது முகாம்போ, அப்புகி, இப்படி எல்லாம் கூப்பிட்டா கூட அவங்க எப்பவுமே உங்களை முட்டாளாக்கிட்டு போயிடுறாங்க. அப்படிதான் இப்பவும் செஞ்சிருக்காங்க. எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும் மாமா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு போட்டு உங்களுக்கு அவங்க கிட்ட தோக்குறது பழக்கமாகி போச்சு. விடிந்தாலும் வானம் இருள் பூச வேண்டும். மடி மீது சாய்ந்து கதை பேச வேண்டும். இன்பம் எதுவரை நாம் போவோம், அதுவரை நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழுதே. சொல்லாமல் உன் சுவாசம் என் தேடுதே. அது ஒண்ணும் இல்ல. அப்ப விஷயமே வேற. நான் அப்ப அவளை காதலிச்சேன். ஓ, நீங்க உங்களை காதலிக்கிறீங்க. ஆனா காதல காட்ட மாட்டேங்கிறீங்க. உங்களுக்குள்ளேயே காதல மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்க கிட்டயும் சொல்ல மாட்டீங்க, பிரக்யாக்கா கிட்டயும் சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்களோட கண்கள்ல, உங்க பேச்சுல உங்களோட காதல் தெளிவா தெரியுது மாமா. அப்படிலாம் எதுவும் இல்ல. நான் போனை வைக்கிறேன். இல்ல மாமா. த்ரிஷா எதுக்காக அடிக்கடி என் காதலை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கா? என் பேச்சுல, என் கண்கள்ல காதல் தெரியுதுன்றா. மத்தவங்க கிட்ட இருந்து என் காதலை என்னால மறைக்க முடியல. பிரக்யா கிட்ட இருந்து எப்படி மறைப்பேன்? இப்பவும் நான் அவளை காதலிக்கிறேங்கிற விஷயம் பிரக்யாக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அப்படின்னா என்னோட மனசை என்னால கட்டுப்படுத்த முடியல. என் மனசை தான் என்ன கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இல்ல, நான் என் ஃபீலிங்ஸை மறைக்கணும், எஸ்பெஷலி பிரக்யா கிட்ட. பிரக்யா உங்ககிட்ட வேண்டிக்கிட்டாளா? அதனால தானே அவ வேண்டுதலை நிறைவேற்றுறீங்க. என்ன, நான் ராஜ்காடுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டியிருப்பா. அதனால தான் இப்படி எல்லாம் நடக்குது. பிரக்யா, உன்னை நான் எப்படியாவது அங்க வந்து சேர்வேன்.
அக்காவே இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்னா கிங் அண்ணாவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வந்ததும் நம்ம 2 பேரையும் கண்டிப்பா பிரிச்சிருவாரு. பேசாம நாம இங்க இருந்து போயிடுறதா நல்லது. தருண், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். ஷீ இஸ் அ வெரி சென்சிபிள் உமன். நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இவங்க எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க என்ன தனியா விட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் நம்மளே இவங்கள தனியா விட்டுட்டு போகக்கூடாது. நான் நேஹாவை எப்படியாவது இங்கிருந்து கூட்டிட்டு போயாகணும். ஏன்னா மிஸ்டர் கிங்க ஜெயில இருந்து வெளியில கொண்டு வருவேன்னு அவர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரும் காதலிக்கிறதா சொல்றாங்க. ஒருவேளை நீ அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க நீ சொல்றத கேட்காம போயிட்டாங்கன்னா? அவங்க 2 பேரும் பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன். ஆனா நீ இந்த மாதிரி சொன்னா அவங்க உன் கூட வருவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்களா புரிஞ்சுக்க மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை இங்க இருந்து வெளியில கொண்டு வருவேன். நான் நேஹாவை ரொம்ப காதலிக்கிறேன். நாங்க ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் நாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். நான் இப்ப என்ன பண்றது? ஜெயில இருக்கிற மிஸ்டர் கிங்குக்கு துணையா இருக்கணுமா, இல்ல இந்த பசங்களுக்கு துணையா இருக்கணுமா? இவங்க 2 பேருக்கும் யாரும் துணையா இல்லையே.